கசகஸ்தானில் விமானம் வெடித்து விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 72 பயணிகளுடன் கசகஸ்தானில் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம். அக்தாவ் பகுதியில் தரையிறங்கும் பொழுது கீழே விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது இந்த விமானம் என்ற முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இந்த விபத்து பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். 72 பேருடன் பயணம் செய்த பயணிகள் விமானம் கஜகஸ்தான் நாட்டில் அக்தாவ் என்கிற பகுதியில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் பக்கு என்கிற பகுதியில் இருந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ்னி என்கிற அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பக்கு என்பது அசர்பைஜான் நாட்டினுடைய தலைநகரம். அந்த பக்கு பகுதியில் இருந்துதான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிராஸ்னி என்கிற அந்த பகுதியை நோக்கி இந்த பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென கஜகஸ்தான் நாட்டினுடைய அக்தாவ் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த போது வானத்திலேயே பல முறை அந்த விமானமானது வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அவசரமாக விமானத்தை தரையிறக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் கூட விமான தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் திடீரென அந்த விமானமானது நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நொறுங்கி விழுந்த உடனேயே அந்த விமானம் தீப்பிடித்து அதிலிருந்து கரும்புகைகள் வெளியேறக்கூடிய அந்த காட்சிகள் கூட வெளியாக இருக்கின்றது. அதில் 72 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இதில் யாரேனும் உயிர் பிழைத்து இருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்திருக்கிறதா என்பது குறித்த தெளிவான தகவல்கள் தற்போது வரை இல்லை. மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகுதான் அதில் பயணம் செய்தவருடைய நிலை என்ன, யாரேனும் உயர்ந்திருக்கிறார்களா என்பது குறித்த கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். என்ன காரணத்திற்காக விமானம் அவசரமாக தரையிறக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டது, ஏன் நொறுங்கி விழுந்தது என்பது குறித்த காரணங்களும் இதுவரை தெரியவில்லை. பனிமூட்டம் காரணமாக அது திருப்பி விடப்பட்டதாக கூறுகிறார்கள். எனவே அது பனிமூட்டமோ காலநிலையோ காரணமா அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமா என்கிற விவரங்கள் எல்லாம் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். முதற்கட்ட தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. 72 பயணிகளுடன் சென்ற விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு காட்சிகளை நம் திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். முதற்கட்ட தகவல்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டும் பின்வரும் தொகுப்புகளில் இந்த விபத்திற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விரிவாக பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.